ஒரு பெண் பேச்சாளர் ஒரு சொற்பொழிவுல என்ன பண்றாங்கன்னா ரொம்ப அழகாக சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய கணவர் என்ன திருமணம் முடிக்கக்கூடிய சமயத்துல அவங்க என்ன என்கிட்ட கேக்குறாங்கன்னா, நம்ம 2 பேரும் கல்யாணம் முடிச்ச பிறகு ஒருபோது என்ன பண்ணிடக்கூடாது, சண்டை போட்டுறக்கூடாது. எல்லாமே நமக்குள்ள என்ன பண்ணிட வேண்டியதுதான், முடிச்சுக்கிற வேண்டியதுதான். ஏன்டா நான் நிறைய இடத்துல போய் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல அவங்க மனைவி சொன்ன ஒரு வார்த்தை, அந்த பேச்சாளர், நம்ம ரெண்டு பேரும் வெவ்வேறு இதுல வளர்ந்தவங்க, வாழ்ந்தவங்க. இப்ப 2 பேரும் பிடிச்ச ஒன்னா வைக்கக்கூடிய சமயத்துல அப்படி இப்படி சண்டை வராம எப்படி இருக்கும்? சண்டை வரத்தான் செய்யும். நம்ம தான் என்ன பண்ணணும், அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து கொண்டு போகாம அப்பவே அதை முடிச்சிடணும். அதை அடுத்த கட்டத்துக்கு அதை சுமந்து கொண்டு போகக்கூடிய சமயத்துலதான் அது பிரச்சனையாக வந்து நிற்கக்கூடியதா இருக்கும். அப்ப அதற்கான உதாரணம் ஒண்ணு சொல்றாங்க. என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதற்கான உதாரணமா சில பேர் வாங்க சண்டைன்னு வரப்பும் போது 10 வருஷம் ஆயிருக்கும். கல்யாணம் முடிச்ச 2வது நாள்ல நீ சொன்ன பத்தி அந்த வார்த்தை இன்னும் எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை கூட அவங்க எடுத்துட்டு வருவாங்க. அந்த ஒரு விஷயம்தான். இது போல நிறைய விதமான சமூக பிரச்சனைகள் அப்படிங்கும் போது நம்ம அதை அடுத்த கட்டத்துக்கு அதை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய சமயத்துல அது அடுத்த கட்டத்துக்கு போகாது. அது அப்பவே அன்னைக்கு அது முடியக்கூடிய சமயத்துல இது ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த வீடியோ பாருங்க. கல்யாணம் பண்ண புதுசுல என்கிட்ட சொன்னார், நம்ம சண்டையே போட்டுக்க கூடாது அப்படின்னு சொன்னார். நல்ல கணவன் மனைவினா சண்டை போட்டுக்க கூடாது, அப்படிதானே தானே சொல்லியிருக்காங்க. நான் முடியாது, அப்படிலாம் இருக்க முடியாது. சண்டை போடாம எப்படி இருக்க முடியும்? வேறு வேறு விதமா வளர்க்கப்பட்ட இருவர் ஒரு இடத்துல சேர்ந்து வாழும்போது எப்படி ஒன்னா சண்டை போட்டுக்காமலாம் இருக்க முடியும்? நான் அவர்கிட்ட சொன்னேன், அதெல்லாம் சண்டைலாம் வரும், வராமல்லாம் இருக்காது. அப்ப என்ன பண்றது, என்னப்பா இப்படி சொல்றேன், நான் போய் கிளாஸ் எல்லாம் ஊரெல்லாம் போய் எடுக்கிறேனே, இப்படி சண்டை போட்டேன்னு சொல்றேன் அப்படின்னப்ப நான் சொன்னேன், சண்டைலாம் வரும், சண்டையெல்லாம் போடலாம், ஆனா சண்டைகளை சுமக்காம இருக்க பழகிக்கலாம். சில பேர் பாருங்க, கல்யாணம் ஆன வருஷத்துல 2வது நாள்ல நடந்த சண்டைய 10 வருஷம் கழிச்சு அன்னைக்கு என்ன சொன்ன பாத்திருக்கீங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சண்டைய இப்ப வரைக்கும் சுமக்கிற மனிதர்கள் இருக்காங்க. நாங்க 2 பேரும் ஒரே ஒரு முடிவு தான் எடுத்துக்கிட்டோம், சண்டையெல்லாம் போட்டுக்கலாம், ஆனா அந்த சண்டைய அந்த நிமிஷத்தோட மறந்துடணும், சுமக்க கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துக்கிட்டோம்.